தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா 1:64. அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது, அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த நிகழ்வு நம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். சகரியா என்ற ஒரு ஆசாரியனுக்கு எலிசபெத் என்ற ஒரு மனைவி இருந்தால், அவர் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். இருவருக்கும் குழந்தை இல்லாதிருந்தது. அவர்கள் அனுதினமும் விசுவாசத்தோடு இறைவனுடன் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். முதிர் வயதான போது கர்த்தருடைய ஜெபத்திற்கு பதில் தந்து சகரியாவிடம் அவன் தூபம் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடு என்று கூறினவுடனே அவன் அவிசுவாசத்தினால் அந்த செய்தியை அவன் நம்பாமல் இது எப்படி ஆகும் என்று தூதரை பார்த்து கேட்டவுடனே தூதன் கோபப்பட்டு அவனுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இந்த குழந்தை பிறக்கும் வரை நீ ஊமையா இருப்பாய் என்று பேசாமல் இருக்க செய்தார். அவன் நாவு கட்டப்பட்டு அவன் பேச முடியாமல் இருந்தான். பிரியமானவர்களே, இதை போன்றுதான் நம் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய திட்டத்திற்கு நாம் விசுவாசியாமல் இது எப்படி நடக்கும் என்று நாம் அவிசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருப்போம் சில காரியங்களை. ஆனால் இறைவன் திட்டம் நிறைவேற இருக்கும் பொழுது, கர்த்தர் அதை நிறைவேற்றும் பொழுது இதே போன்று ஏதேனும் ஒரு துன்பத்தை தந்து அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவார். ஆகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாமும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எல்லளவும் சந்தேகமில்லாமல் விசுவாசிப்போம். அப்பொழுது நமது வாய் திறக்கப்படும், நாம் கட்டவிழ்க்கப்படும். நாம் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருந்து சாட்சியாக வாழலாம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, அந்த சகரியா உமது வார்த்தைக்கு விசுவாசம் என்னால் அவருடைய வாய் கட்டப்பட்டது. அப்பா, உமது வாக்குத்தத்தம் நிறைவேறினவுடனே அவருடைய வாய் திறக்கப்பட்டது, நாவு கட்டவிழ்க்கப்பட்டு உம்மை துதித்தாரப்பா. நாங்களும் எங்களுடைய அவிசுவாசத்தின் காரணமாக வாய் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகின்றோம். அப்பா, எங்களுடைய அவிசுவாசத்தை, எங்களுடைய நம்பிக்கையற்ற தன்மையை நீக்குங்க. நாங்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்ட பிறகு எந்த சூழ்நிலையும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேச மாட்டோம். எப்பொழுதும் என்றென்றும் நீர் எங்கள் வலப்பக்கத்தில் அமர்ந்து எங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே இருக்கின்றீர் என்று முழுமையாக விசுவாசிப்போம் என்று நாங்கள் தீர்மானிக்கின்றோம். அதன்படி விசுவாசத்தில் வல்லவர்களாக எங்களை மாற்றுங்க. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தலை நிமிர்ந்து நடக்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.